Hi friends, welcome to Ram's Vision. Welcome back to my YouTube channel guys. ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு வந்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 டேஸ்க்காக தான் இங்கே வந்தேன். என்னையோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஜேர்னி வந்து முடிய போகுது. நாளைக்கு வந்து டெல்லிக்கு கிளம்ப போகிறேன். நாளைக்கு வந்து ட்ரெயின் இருக்குது மார்னிங்கில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி என்னோடய தங்கச்சி வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்காக. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக எனக்காக வந்து குக் பண்ணுறா. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பாப்புவோட பர்த்டேயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தா. இப்போ வந்து நிர்மலா என்ன இப்போ சமைக்கிறேன் எனக்காக? ஓஹோ, பாருங்க என் தங்கச்சி என் மேலே எவ்வளோ பாசம். மட்டனும் பண்ணுறா, வேறு சிக்கன் சுக்காவும் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு அந்த பிரியாணி கூட சிக்கன் சுக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் நான் சொன்னேன், எனக்கு இன்னொரு வாட்டி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க பின்னாடி. அப்படியா, சரி ஓகே. அங்கே பின்னாடி வந்து குக்கரில் சீட்டி வந்துக்கிட்டு இருக்கு. குக்கரில் என்ன இருக்குது, மட்டனா? சரி ஓகே. இன்றைக்கி வந்து வளைச்சி பிடிச்சிட வேண்டியதுதான். டெல்லிக்கு போனதுக்கப்புறம் அகெயின் அதே ரொட்டி சப்ஜி தால் அப்பப்போ இட்லி தோசை, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செமையாக சாப்பிட்டு திருப்தியாக நம்ம டெல்லிக்கு கிளம்பிடலாம். என்ன, அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என் கூட யார் இருக்கானே, எங்கள் பாப்பு. என் பாப்புவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம டெல்லி போனதுக்கப்புறம் பேசு ஜாகி, பேசுமா. இப்போ வாயை திறக்க மாட்டான். ஆஃப் கேமரா இருக்கும்போது ஏதாச்சும் அவளுக்கு அவளோட பாஷையில் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாள். என்னம்மா பேசு. டாடி சேட்டை சேட்டை. ஐ நஸ்கு பிடிச்சிக்கோ. நல்லா இருக்கா? அம்மா 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 ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் தங்கச்சி இருக்கிற ஏரியா. இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஹாய் தம்பி, ஹாய் சொல்லிடுங்க. பேக்கில் இருந்து ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து துணி காய போட்டுட்ருக்கு. எப்படி ஏரியா சூப்பராக இருக்கா? மரங்கள்லாம் பாருங்கள், பச்சை பசேர்னு இருக்குது. அப்படியா, எடுத்துருவோம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கராஜ் மாதிரி ஏதோ கட்டிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பின்னாடி. அம்மா ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய். நாளைக்கு டெல்லிக்கு கிளம்புறேன். எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். டெல்லி சீக்கிரம் வாங்க. தங்கச்சி கூடயே இருக்கிய, என் கூட எப்போ இருப்பிய? இருப்பேன். அவளையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. சரி, பாப்பாவை பார்க்கணும் இல்லை முக்கியம். பாப்பா தான் முக்கியம். சரி, அப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருங்க. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து யாருக்கு புரியுதோ இல்லையோ, யார் யாரெல்லாம் அம்மா அப்பாவை விட்டு தூரமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். கிட்டக்க இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அப்பா அம்மாவோட வேல்யூ தெரியாது. என்னம்மா, தூரத்தில் இருக்கும்போது தான் அந்த பாசம் தெரியும். இப்படி வரணும்னு தெரியாது, ஃபீல் பண்ண முடியும். எனக்கு இங்கேருந்து போக மனசே இல்லை. பட் என்ன பண்ண, வேலைக்கு போகணும், வேறு வழி இல்லை. ஆமாம். ஸோ பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும்போது குடும்பத்தோட கும்மாலாம் அடிக்கலாம். ஆமாம், நல்லா காற்று அடிக்கும். இன்றைக்கி டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான குளிர் இந்த டைமில். இங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காற்று அடிக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. என் ஃபேஸ் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, என்ன பண்ணுறது. ஓகே பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். தம்பி என்னப்பா பார்த்துட்ருக்க, சொல்லு, ஏதாச்சும் சொல்லு. இன்னைக்கு ஸ்கூல் போகலையா? ஏன் லீவா? எதுக்கு?
எதுக்கு லீவு? ஓ அதுக்காகவா? ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் பேர்? சித்தார்த்தா? ஓகே ஓகே சரி, நீங்கள் சைக்கிள் ஓட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து கூட இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவ்வளோ பேசலை. கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது, தெரியல எதுக்காகன்னு. அம்மா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி குழந்தை எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டைம் வந்து எங்கள் ஊருக்கு போனப்போ அவளுக்கு மொட்டை ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவள் வந்து எங்களுக்காக எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பாவா பண்ணுற சேட்டைகள் அதெல்லாம் பார்க்கும்போது என்னால் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. எனக்கு என்னால் முடியல. நான் எப்போயுமே வீடியோவில் வந்து எனக்கு இந்த மாதிரி நான் எமோஷ்னல் ஆனது கிடையாது. பட் எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ். கூடிய சீக்கிரம் வந்து தம்பி வேறு வந்துட்டுருக்கான். கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு கல்யாணம் நடக்கும்போது என்னோடய ஹோல் ஃபேமிலியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் 3 வாளுங்க இருக்காளுங்க, என் அண்ணனோட 3 பொண்ணுங்க இருக்காளுங்க. அவங்கள வந்து இது வரைக்கும் நான் வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து இப்போது எங்கள் சொந்த ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள காட்டுற தருணமும் வரும். அவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்க பொண்ணுங்க தான். ஸ்ருதி, ஸ்வேதா, நித்யா, 3 பொண்ணுங்க. செம்ம வாளுங்க அவளுங்க. ஸோ அவங்களையும் வந்து கூடிய சீக்கிரம் காட்டுவேன். எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, இவங்க எல்லாரையும் காட்டுவேன். நம்ம ஊருக்கு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஃபீலிங் தான். இப்போ ஜஸ்ட் 3 days இருந்ததுனால நான் வந்து அதிகமாக வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப அலைச்சல், அங்கே எங்கேன்னு ஒரு சில பர்சனல் ஒர்க்கு இருந்தது. அதனால் அங்கெங்கன்னு போயிட்டோம். அதனால் வீடியோ அதிகமாக எடுக்க முடியல. ஸோ பாப்பாவோட பர்த்டே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த பரோட்டா வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு லாஸ்ட் வீடியோ, இந்த ட்ரிப்பில் லாஸ்ட் வீடியோ. திரும்ப என்ன மட்டன் ரெடியா? அப்படியா? எங்கே சிக்கன் பார்ப்போம். ஆஹா, கலரே வேறு மாதிரி இருக்கே. அப்படியா? பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது எனக்கு. மட்டன் ரெடி பண்ணிட்டாலா? எங்கே எனக்கு கொஞ்சம் சாம்பிளுக்கு காட்டு பார்ப்போம். பாருங்க, எனக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி வந்து எனக்காக டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கா. மட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் நீ பண்ணியிருக்கா. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, கறி நல்லா வெந்திருக்குப்பா. இன்றைக்கி செம வேட்டை தான். இப்படியே நீ டேஸ்டியாக எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தா எனக்கு எப்படி டெல்லி போக மனசு வர சொல்லு. ஆமாம், நீ இப்படி சொல்லுவோம். அப்புறம் வேலைக்கு யார் போவா? வேலைக்கு போகணும்ல. சரி பார்ப்போம், கூடிய சீக்கிரம் வந்து அங்கேயும் வர ட்ரை. கரெக்ட் தான், கொஞ்ச நாளைக்கு டெல்லிக்கு வா. என்ன மக்களே, நம்ம தங்கச்சியை டெல்லிக்கு கூப்பிட்டுட்டு ஒரு மாதம் நல்லா சமைச்சு போட்டானா உடம்பு இன்னும் நல்லா பெருத்துரும் எனக்கு பிறகு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து குழம்பு வச்ச உடனே அப்படியே வெளியே ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்படியே வெளியே வாசல்லே கண்டுபிடிச்சி வேணுமா? எங்கள் வீட்டில் நான் தான் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவேன், குழம்பு எப்படி இருக்குது, உரப்பு இருக்கா, உப்பு இருக்கா, எல்லாமே. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ வந்து சாப்பாடு கிடைச்சா போதுன்னு இருக்கும். அதான். அடுத்தது என்ன? எவ்வளோ நேரம் ஆகும் சிக்கன்? அப்படியா? சரி, ஓகே ஓகே. மச்சான் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. மச்சான் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மச்சான் வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அம்மா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கம்மா. நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு. நான் என்ன சொல்ல, நீங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஒரு வாட்டி சாப்பிட்டு தான் காட்டுங்களேன். கறி வச்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சரி. நீங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி விலாக் வந்து புதுசுங்கிறதுனால எல்லாருமே வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் போக போக பிக்கப் ஆயிடும். எங்கள் அப்பாட்ட தான் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் சாப்பிடுங்க. அப்பாவுக்கு பல்லு வேற பாதி பல்லு இல்லை. என்னம்மா சாப்பிட்டு சொல்லுங்கப்பா. அப்பா சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பாடு எப்படி பாருக்கு? சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யூடியூப்ல வீடியோ அதுக்கு தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கறி வெந்திருக்கா? கறி வெந்திருக்கா? சரி, ஓகே. அப்பாவுக்கு வயசாயிடுச்சுல, அதனால கொஞ்சம் காது கம்மியா கேட்கும். காரம் கம்மியா இருக்கா? நிறைய இருக்கா? காரம் நல்லா இருக்கா? எப்படி தூங்குறா பாரு. அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கட்டும். எங்க ஆத்தா கையா அப்படியே அப்பா கையிலே ஒரு வாய் சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு. அடுத்தது அப்பா கிட்ட போவோம். ஒரு வாய் சோறு தாங்க. வந்திருக்கேன்ல. கறி வச்சுதாங்க. கறி இல்ல, கறி வைக்கணுமா? வச்சுதாங்க. தேங்க்யூ. சூப்பரா இருப்பா. இன்னொரு வாயா? ஓவரா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, அப்பா அம்மா வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. எனக்கு வந்து அவங்க முன்னாடி பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதனால தான் இங்கே தனியாக வந்து பேசிகிட்ருக்கேன். சின்ன வயசில் அப்பா அம்மா வந்து எப்படி ஊட்டி விடுவாங்க இல்லையா? உங்களுக்கும் வந்து உங்கள் அப்பா அம்மா ஊட்டி விட்டுருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம நினச்ச மாதிரி அவங்க வீடியோவில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. அவங்களால முடிஞ்சது எனக்காக செஞ்சாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் சாப்பிடும்போது உங்ககிட்ட பேசுகிறேன், ஓகேவா? வைக்காததுக்கு தான் பூ போல அம்மா பதிவாருவாங்கப்பா. ரசம் கொஞ்சம் ஊத்துங்க. நீ ஊத்திக்கோ சைடுல. தாங்க. கொஞ்சம் விட்டவா. மக்களுக்கு நம்ம சிக்கன் சுக்கா, மட்டன் கிரேவி பண்ணியிருக்கேன். மட்டன் கிரேவியில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடுவீங்களா? அப்படி உருளைக்கிழங்கு நீங்களும் போடுவீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. டெல்லியில் வந்து எங்களுக்கு அப்படியே பழக்கம் ஆகிட்டேன். இருக்கிறதா வைங்க உண்ட தண்ணியா. சூப்பராக இருக்கு. நம்ம ஊர் மசாலாங்கள் நல்லா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் கேட்ட மாதிரி எனக்கு ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன் தங்கச்சி. தேங்க்யூ ஸோ மச். சிக்கன் சுக்கா பாருங்க, கிட்ட காமி. நல்லா வந்து வெந்திருக்கு. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு. செட்டிநாடா? நமக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கே தெரியாது. சாப்பாடு கிடைச்சு சாப்பிட வேண்டியதான். வேற டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் நான் இந்த சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ணுவேன். ஆனந்த் தான் பாவம். ஆனந்த் வந்து தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்குல்ல. ஆமா.
வந்தோடனே கேசரி நீங்க கேட்டிருப்போம். எனக்கு ஒரு வாய் கொடுத்தீங்களா, நான் உங்களுக்கு ஒரு வாய் கொடுத்தேன். சாப்பிடுங்க. கொஞ்சமா தான் ஐயோமா, குழம்பு ரொம்ப வச்சிருக்கோம், கொஞ்சமா தான். இவ்வளவு போதுமா? ஐயோ பரவாயில்ல. எப்படி இருக்கு அப்பாஜி? எனக்கு அப்பா ஒரே ஒரு வாய் தான். பார்த்து பார்த்து. அப்பாவை காட்டு. வரப்பு. அப்பாவால காண முடியல. எங்க அப்பா ஜெனரலாவே அப்படிதான். அது கூட தெரிஞ்சான். பரவாயில்ல, பாசமா கொடுத்துருக்காங்களா? உண்மையா சொல்றேன், சிக்கன் சுக்கா சூப்பர். மட்டன் வந்து வேற லெவல். உண்மையாவே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. டெல்லிக்கு போனா உண்மையா என் தங்கச்சியோட சமையலை நான் மிஸ் பண்ணுவேன். ஒரு மாசத்துக்கு வந்து இருந்துட்டு போயினேன். கல்யாணம் போயிட்டோமா, நல்லா சமைக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ரொம்ப முக்கியம். சாப்பாடு வந்து உனக்கு நல்லா சாப்பாடு பண்ணாதான் டேஸ்ட்டுக்கு. ஆமா, அதான் சொல்றேன், நல்லா சமைக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்பதான் வந்து ஹாப்பியா இருக்க முடியும். நம்ம வந்து மாடு மாதிரி உழைக்கிறது எதுக்காக? பொண்ணு பார்க்க போகும்போது காஃபி கொண்டு வர சொல்ல, ஏதாட்டு சமைச்சு கொண்டு வரன்னு சொல்லிட வேண்டியதான். ஆப்வியஸ்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சமைக்க தெரியுமான்னு தான் கேட்பேன்ப்பா. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுடா? நேர்ல பார்க்கல, போட்டோவெல்லாம் கேட்க முடியாது. தெரியும், நேர்ல பார்க்கும்போது கேட்டுக்கலாம்னு சொல்றேன். நான் எங்க அப்பா அம்மா பத்தி பாசமா பேசலாம்னு நினைச்சா பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க அவங்க. இவங்களை பத்தி நான் பெருமையா பேசணும்னு நினைச்சேன். பேசு, பேசுறது ஒண்ணும் இல்லையா? இல்ல சொல்றேன், நான் ஒண்ணு பார்க்கும்போதுதான் அது பார்க்கத்தானே செய்வோம் நாங்க. இந்த மாதிரி இப்படியேதான் போவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுக்கிறோம், அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. சரிம்மா, நான் டெல்லி போனதுக்கு அப்புறம் என்ன மிஸ் பண்ணுவீங்களா? ஆமா. எப்படி? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்பப்ப நினைச்சுக்கிடுவேன். சாப்பாட்டை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வரும். என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா பணக்கார வீட்டு ஃபேமிலிலாம் கிடையாது. நாங்க வந்து அடிமட்டத்துல இருந்து தான் நாங்க இப்ப கொஞ்சம் அளவு வளர்ந்துருக்கோம். சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா வச்சு எப்படியோ வாங்கிக்கிறோம். என் பிள்ளைங்களுக்கு ருசியா சாப்பாடு பண்ணி. ஆமா, சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு நாள் யாரும் சொன்னதே கிடையாது. ஆமா, இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் சாப்பாடு. கண்டிப்பா கொஞ்சம் எங்க பார்த்து பேசினா நல்லா இருக்கும். கண்ணு வந்து அப்படிலாம் டொட்டி சாக்கெல்லாம் சொல்லாதீங்க. டிவியை பார்த்துக்கிட்டு என்ன பார்த்து பேசுறதுக்கு ஒரு உடம்புல ஒரு கோடி வியாதி வேற. அப்புறம் என்ன பண்ண முடியும்? கொட்டை கண்ணை வச்சுட்டு ஒரு குப்பையெல்லாம் பண்ணுவோம். சரி பரவாயில்ல. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா வந்து எங்களை ரொம்ப அங்க காட்டு. நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வீடியோ எடுக்கும் போது அப்ப மியூட் பண்ணி பாருங்க. அவருக்கு கவலையே கிடையாது. வரும்போதே சொல்றேன், நான் சொல்றேன், ஸ்கூல் விட்டு வரும்போதே என் பிள்ளைல அங்க வரும்போதே அந்த குழம்பு வாசனை, என்ன குழம்பு அம்மா வச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சேன். இப்போ வந்து மருமக கூட அப்படிதான் இருக்கேன். நான் நீங்க என்ன கருவாட்டு குழம்பு வச்சீங்களா, வீட்டு குழம்பு வச்சீங்களான்னு அவன் வரும்போது வந்தது கேட்டுருவான். வீட்டுக்குள்ள இருக்கிற வாசத்தை கண்டுபிடிச்சு. ஆமா, மைனிதான் வேலைக்கு அவ வேலையில இருந்து வந்ததும் கேட்பாங்க, நம்ம மத்தியானம் சாப்பாடு செய்யணும்ல. சும்மா சிம்பிளா தான் வைப்பேன், ஆனா அதுதான் டேஸ்டா இருக்கு. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வீடு வந்து ரொம்ப சின்ன வீடா தான் இருக்கும். கூரை வீட்டுல தான் நாங்க இருந்தோம். நாங்க 4 பேர் அண்ணன் தங்கச்சி. எங்க மூத்த அண்ணா வந்து இறந்துட்டாங்க, அதை பத்தி நான் இன்னொரு நாள் சொல்றேன். இன்னொரு அண்ணா இருக்காங்க, என் தங்கச்சி, நான். நாங்க வந்து சின்ன வயசுல ஒரே வீட்டுல இருப்பேனுமா. பையன்களுக்கு நான் வைக்கிற குழம்பு தான் பிடிக்கும். அங்க பார்த்து சொல்றேன், நான் வைக்கிற குழம்பு தான் பிடிக்கும் என் பையனுக்கு. என் பொண்ணுக்கும் அப்படிதான். சும்மா சிம்பிளா ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சுருவா கூட அவளுக்கு டேஸ்டா இருக்கும். அவ விதவிதமா இப்போ வைக்க, ஆனா நான் சிம்பிளா தான் வைப்பேன். அவன் அழகா நல்லா சாப்பிடுவா என் பொண்ணு.
ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா ருசி இருக்கோ இல்லையோ அந்த குடும்பத்தோட ஒன்றா இருந்து ஃபேமிலி மொத்தம் ஒன்றா சாப்பிடுவோம் தெரியுமா, அதோட சுகமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான். அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் அமையாது இல்லையா. ஸோ எங்கள் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் பாசத்துக்கு வந்து பஞ்சமே இல்லை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அப்போ நம்ம இன்னும் நிறைய பேசலாம் எங்கள் ஃபேமிலியை பற்றி. அடுத்தது வந்து நானும் என் தங்கச்சியும் வந்து கான்வர்சேஷன் பண்ணுவோம். அப்போ வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? நான் பேசிக்கிட்டே இருந்ததுனால சோறு வந்து ஆறிடுச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்கச்சி நானும் பேசும்போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அது வரைக்கும் பாய்.